வணக்கம், நான் டாக்டர் சந்தோஷ், கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட், மெரிடியன் ஹாஸ்பிட்டல். ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் இன் யங் அடல்ட்ஸ். ஸோ ட்ரெடிஷ்னலாக நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்னா ஒரு 60 வயசு ஆகணும்ப்பா, அவங்களுக்கு ஒரு சுகர் ஒரு 20 வருஷமா இருக்கணும், பிபி இருக்கும், சிகரெட்டு பழக்கம், தண்ணி பழக்கம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், இவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும், மற்ற எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் வராது, மற்றவங்கெல்லாம் வந்து இந்த ப்ராப்ளமா அவங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதெல்லாம் வந்து 10 வருஷம் முன்னாடியே மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்க்குறோம் அப்படின்னா, 45 இயர்ஸ் கீழே, 30 இயர்ஸ்ல, 28 இயர்ஸ்ல, 25 இயர்ஸ்லாம் ஹார்ட் அட்டாக் வரதை கண்கூடா பார்க்குறோம் எங்களோட டே டு டே ப்ராக்டிஸ்ல. ஏன் அப்படி வருது? அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? இந்த கொஞ்ச நாள், இந்த 10-20 வருஷத்துல என்ன மாறுச்சு, எதனால இந்த அளவுக்கு ரேம்பண்டா ஹார்ட் டிசீசஸ் வருது அப்படின்றத பத்தி நம்ம பிரீஃபா இந்த வீடியோல பார்த்துடலாம். சுகர் லாங் ஸ்டாண்டிங்கா ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கு, சுகர் சரியா டேப்லெட் போடல, சுகர் கண்ட்ரோல்ல இல்லை, சுகர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட்டுக்கு போற பிளட் வெசல்ஸ்ல பாதிப்பு வரும், கண்டிப்பா பாதிப்பு வரும். ஸோ அதுல கால்சியம் படிமானம் வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி, அந்த இரத்த குழா சுருக்கமாகறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி, உள்ள கொலஸ்ட்ரால் படிமானம் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே கொலஸ்ட்ராலும் ஜாஸ்தியாக தான் இருக்கும், 99% ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ இந்த பாதிப்பெல்லாம்னால அவங்களுக்கு ரத்த ஓட்டம், ஹார்ட்டுக்கு போகிற ரத்த ஓட்டம் கம்மியாகும். கம்மியாகிறது மட்டும் இல்லாம இது எப்பயாவது ஒரு நேரம் அடைச்சதுன்னா, இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து 0% ஹார்ட்டுக்கு போற பிளட் வெசல்ல பிளாக்கே இல்லைன்னு வச்சுப்போம், அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ரிஸ்க்கும், ஆல்ரெடி ஒரு 70 to 80% ஹார்ட்டுக்கு போற ரத்த குழா ஒரு 4-5 இடத்துல பிளாக் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கும் ரிஸ்க் ஆப்வியஸ்லி ஜாஸ்தி. ஏன்னா ஆல்ரெடி பிளாக் இருக்கு, அது மேல இன்னும் ஒரு சின்ன அடப்பு வந்து கம்ப்ளீட்டா அக்ளூட் ஆச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இந்த ரிஸ்க் வந்து செவரல் ஃபோல்ட்ஸ் ஹையர், எஸ்பெஷலி 5 to 10 இயர்ஸ்க்கு மேலே சுகர் இருக்கிறவங்களுக்கு, அண்ட் டேப்லெட் சரியா போடாதவங்களுக்கு, சரியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு, கூட கொலஸ்ட்ராலும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த ரிஸ்க் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதுக்கு அடுத்து பிபி. ஸோ பிபி ஜாஸ்தியா இருக்கும்போது அந்த ரத்த குழாயோட இன்னர் லைனிங்ஸ்ல பிளாக் ஃபார்மேஷன், அதாவது அடப்பு ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. செகண்ட், பிபி ரொம்ப நாளா ஜாஸ்தியா இருக்கவங்களுக்கு ஹார்ட்டோட மசில்ஸ்லாம் ரொம்ப திக் ஆயிடும் நார்மல் பேஷண்ட்ஸோட. ஸோ நார்மலாவே பிளட் சப்ளை டு தி ஹார்ட் நார்மல் பேஷண்ட் தேவைப்படுறதோட பிபி பேஷண்ட்ஸ்க்கு ரெக்குயர்மெண்ட்டே ஜாஸ்தியா இருக்கும். இன் அடிஷன் டு தட் ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சப்ளையும் குறையிறதுனால இவங்களுக்கு செஸ்ட் பெயின் காமனா வர்றது ஹைலி லைக்லி. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு பிபியை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அண்ட் டேப்லெட்ஸ் போட்டு பிபி கண்ட்ரோல் வைக்கும்போது அந்த ஹார்ட்டோட மசிலோட திக்னஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அதுவுமே குறையும். ஸோ ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இது மூணுத்தையும் கண்ட்ரோல்ல வைக்கிறதுனாலேயே ஹார்ட்டுக்கு போற பிளட் வெசல்ல பிளாக் வராம பாத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஹார்ட்டுக்கு போற ரத்த ஓட்டம் குறைஞ்சுதான் நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ரத்த குழா அடப்பு வராம இருக்கிறதுக்கு சுகர், பிபி அண்ட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலை வச்சுக்கிட்டாலே அடப்பு வராம இருக்கும். ஸோ ஒருத்தவங்களுக்கு 40 இயர்ஸ்ல அட்டாக் வர பாசிபிள் இருக்குன்னா அது 60 இயர்ஸ் வரைக்கும் வராம வெறும் இந்த பிபி, சுகர் அண்ட் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல்லையே நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும்.